வணக்கம் நண்பர்களே, குருவாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், விஐபிக்கள் திடீர் சரிவுக்கு காரணம் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இப்போ ஒரு விஐபி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அவருடைய ஃபோன் நம்பரை கிட்டத்தட்ட அவங்க பல வருடங்கள் அவங்க வச்சு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ரீச்சபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு தொழில் மூலம் இந்த நம்பர் அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோன் நம்பர் அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அவர் உடனே சரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, எதனால் இந்த சரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஜோதிடம் சார்ந்து ஜோதிடத்தில் அவங்களுடைய ஜாதக பிரகாரம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது திசை, புத்தி, அந்தரம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் திடீர்னு சரிவு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கும்போது என்ன செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த சரிவு அப்படின்றது ரொம்ப யோசிக்க முடியாத ஒரு விஷயமாகவே போயிட்டுருக்கு. அப்போ இந்த சரிவுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் வண்டி வாகனங்கள் வாங்குனீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஆமாம் சார், இப்போ தான் வாங்கி ஒரு 6 மாதங்கள் ஆகிறது அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அந்த வண்டி நம்பர் என்ன சார் வாங்குனீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அவர்கள் சொன்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது 90 இந்த நம்பர் எனக்கு ஃபேன்சி நம்பர் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த நம்பர் வந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சார். இந்த 6 மாத காலத்தில் இந்த 6 மாதமாக தான் உங்களுக்கு வீழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம், எதை எடுத்தாலும் அங்கே சிறப்பு இல்லாமல் போயிட்டுருக்குங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், அப்படி தான் போயிட்டுருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த வண்டி நம்பரை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை பணம் இந்த வீழ்ச்சிக்கு காரணமே இந்த வண்டி வந்த பிறகு அப்படின்னு சொல்லும்போதே அவர்களுக்கு மிராக்கல் ஆகிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த நம்பர் உங்களுக்கு சிறப்பு இல்லைங்க சார், இந்த நம்பர் யார் கைக்கு போனாலும் அங்கே சிறப்பாக இருக்காது. இந்த நம்பர் வந்த பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அங்கே சிறப்பாக இருக்காது. எதை செய்தாலுமே உங்களுக்கு அங்கே நட்டத்தை தான் கொடுக்கும். நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த இடத்துக்கு அந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போனாலும் அங்கே நட்டத்தை தான் அதிகமாக சந்திப்பாங்க. அப்போ விஐபியாக இருந்தாலும் கூட அந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது சரியாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு ஜாதகருக்கு அந்த கிரக நிலைகள் நன்றாக இருந்தாலும் கூட, ஜோதிடத்தின் சார்ந்து அந்த திசை, புத்தி, அந்தரம் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, அவர்கள் வாங்கக்கூடிய, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த வண்டி நம்பர் ஒரு 2 வீலரோ அல்லது புதுசாக அவர் எடுக்கக்கூடிய காராக இருக்கட்டும், பெரிய கார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் வரைக்கும் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய எண்களை முக்கியமாக கவனித்து அது சார்ந்து நம்ம நம்பர் எடுக்கும்போது அவருடைய வாழ்க்கை பயணம் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும். இந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் ஃபேன்சி நம்பர் அப்படின்றது ரொம்பவே உள்ளே போயிடுறாங்க. அதாவது விஐபியாக இருந்தாலும் கூட இந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்றதுல அதுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்குள்ளே போகும்போது சில ஃபேன்சி நம்பர்கள் மட்டும்தான் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அனைத்து ஃபேன்சி நம்பர்களும் அங்கே பிரச்சனையை கொடுக்கும். அப்போ ஒரு ஃபேன்சி நம்பரை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது அங்கே இருக்காது. உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஜாதகத்தை வைத்து நாம் ஒரு நம்பர்களை எடுத்து அது நம்மளுக்கு தேவையான ஃபேன்சி நம்பராக நம்மளுக்கு அமைந்தால் அது நம்மளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போய் நிறுத்தும். இதுவே நம்மளுக்கு ஆகாத நம்பரை நம்ம ஒன்று எடுத்து அதை வைத்து நம்ம பயன்படுத்தும் போது அங்கே சிறப்பாக இருக்காது, அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்காது, இருக்கிறத விட கீழே தான் போக வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கும். சரிங்களா? அதனால் யாராக இருந்தாலும் அவரவருடைய ஜாதகம் வைத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிரகாரம் உங்களுக்கு ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அடுத்து வண்டி எண்களாக இருக்கட்டும், அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு எண்களாக இருந்தாலும்
அதை சார்ந்து நம்ம வந்து பயணிக்கும் போது அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாக இருக்கும். இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.